இன்றைக்கி நம்ம வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சு ஐஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நாங்கள் வந்து ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துருக்குறோம். ஒயிட் கலரில் அந்த அளவு நல்லா தெரியாது, அதுக்காக தான் ரெட் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பால் இதில் விடணும். இதில் வந்து நாங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் விட்டுருக்கோம். அதில் சுகர் எதுவுமே சேர்க்கல, அதனால் கொஞ்சம் வந்து ஹனி தான் விட்டுருக்கோம். நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்சியில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சின்ன சின்ன திப்பியுமே இருக்கக்கூடாது. ஆல்ரெடி அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி பீசஸ் வச்சுருக்கோம். இது வந்து அந்த ஐஸ் செய்வோம்ல அந்த மோல்டு, அதில் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால், இதுக்கு மேலே வந்து இந்த சாப்பி இந்த சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை போட்டோம். நீங்கள் டவுனில் போட்டிங்கன்னா நம்ம அதை வந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கீழே மாட்டிட்டனால அது கொஞ்சம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு, பட் மேலே சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. என்னோட சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வரும். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ, பை.